நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போதகத்தை போதிக்கிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் போதிக்கிறார்கள். எப்படியோ அரசாளுகிற ராஜா முதல் குடிமக்கள் வரை எல்லாரும் போதகத்துக்கு உட்பட்டு தான் வாழுகிறார்கள். சபை மட்டும் இதற்கு விதிவிலக்கா? இல்லையே. சபையின் விசுவாசிகள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் போதிக்கப்படவே போதகர்கள் இருக்கிறார்கள். ஆதிகால அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்திலும் தரித்திருந்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியிலும் போதகர்கள் வேத வசனத்தை தியானிக்கும் முறைமையை பற்றி நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தம் உள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால வஞ்சகங்கள் என்கின்ற பல நிலைகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால வஞ்சகம் நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடியவைகளைப் போல இருக்கிறது இல்லை. இவைகள் நீங்களும் நானும் ஆழமான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் எவ்வளவு தூரம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை பாதித்திருக்கிறது என்பதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த கடைசி கால வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடிய வஞ்சகத்தினுடைய நிலைகள் உலக அளவிலே எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய ஒன்று. குறிப்பாக தேவனாகிய கர்த்தரால் நியமனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பல நிலைகளிலும் கூட இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடியதாக, இது ஆவிக்குரிய மக்களுடைய எல்லா விதமான உணர்வுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் விளக்க செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒருவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் உணர்வுள்ளவனாகவே அபிஷேகம் பண்ணப்படுகின்றான். ஆனால் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் எப்போ அவனுடைய வாழ்க்கையின் நிலைகளிலே காணப்படுகிறதோ அப்பொழுது அவன் தன்னுடைய ஆவிக்குரிய எல்லா விதமான உணர்வின் காரியங்கள் யாவற்றையும் விளக்கக்கூடியவனாக, தான் எங்கே வருகின்றோம், எதை நோக்கி நாம் பயணப்படுகிறோம் என்கிறதை பற்றி உணர முடியாதவனாய் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் உருவாக்குகிறதாக தேவனுடைய சத்திய வேத வாக்கியங்களின் ஊடாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் திருச்சபைகள் என்று அழைக்கப்படக்கூடிய சபையில் நிறைய இந்த மாதிரியான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடிய புதிய ஆத்துமாக்கள், வரக்கூடிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களினாலே தட்டி விழுந்து போகக்கூடிய நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கடைசி காலங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடுமை நிறைந்த ஒரு காலம் என்று அழைக்கப்படக்கூடிய காலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எந்த விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் நம்ப முடியாத சூழ்நிலைகளின் ஊடாக நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடியதாக காணப்படக்கூடிய காலங்கள். உங்க கூட இருக்கக்கூடிய மக்களை உங்களாலும் என்னாலும் நம்ப முடியாது, நம்முடைய பெற்றோரை நம்ப முடியாது, பிள்ளைகளை நம்ப முடியாது, சூழ்நிலைகளை நம்ப முடியாது. இப்படி பலவிதமான நம்பிக்கை துரோகங்கள் நிறைந்த ஒரு காலத்துக்கு பேர் தான் கொடுமை நிறைந்த காலங்கள். அதே மாதிரி கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருச்சபையில தான் மக்கள் நம்பி தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி வருகிறாங்க. ஆனால் இந்த திருச்சபையில நம்பிக்கை துரோகங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடிய மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதவர்களாய் அங்கு காணப்படக்கூடிய களியாட்டுகளையும் அநேக விதமான ஆராதனை முறைமைகள் என்று அழைக்கப்படக்கூடிய பேர்ல உருவாக்கப்படக்கூடிய தேவன் அருவருக்கும் அநேக விதமான காரியங்களையும் காணக்கூடிய நேரத்தில் அநேகம் தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் இடருண்டு கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு பேரு பயங்கரமான ஒரு கொடிய காலம். இது சபைகளிலே அநேகமாய் வியாபிக்க ஆரம்பிக்கிறதுனால தான் ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தமான எழுப்புதலின் வாக்குத்தத்தம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதனுடைய மூல காரணம் அதுதான். ஏன்னா எழுப்புதல் அடைந்த ஒவ்வொரு விதமான மனிதனையும் சபையிலே கொண்டு போய் சேர்க்கிறது கர்த்தராகிய தேவனுடைய பிரியம். ஆனால் இந்த திருச்சபைகள் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமானவைகளாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எழுப்புதலிலே பங்கு பெறக்கூடிய மக்களை கர்த்தராகிய தேவன் எங்கே கொண்டு போய் ஆண்டவராகிய தேவன் கொண்டு போய் நிறுத்த முடியும் என்று பாருங்கள். அப்படின்னா இந்த சபைகள் தன்னுடைய எல்லா விதமான ஆதி நிலைகளை இழக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் மெய்யாகவே தடையாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இவைகளிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களில் நின்று நீங்களும் நானும் வெளியாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருச்சபைகள் தேவனுடைய திட்டத்திற்கு இசைந்ததாக அல்லது இணைந்ததாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவராகிய தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பல விதமான வஞ்சகங்களை பற்றி நம்முடைய
நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் கூட வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்தை பற்றி என்ன வார்த்தை ஒன்றை நம்மோடு கூட பேசுகிறார் என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட வஞ்சகம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்துவாகிய தேவனை பற்றிய உண்மையிலே நின்று நம்முடைய மனம் கெட்டுப்போகக்கூடிய அளவிற்கான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். ரட்சிக்கப்படுகிறதே எதுக்கு அப்படின்னா கர்த்தராகிய தேவனை நம்பி நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறேன். ஆனால் இப்போ வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கிறிஸ்துவை விட்டு எளிதாக நீங்களும் நானும் பிரிக்கப்படக்கூடிய அல்லது விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடிய இந்த தந்திரமான காரியங்களுக்கு பெயர் தான் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். எல்லா விதமான விஷயங்களை விட்டு கிறிஸ்துவாகிய தேவனை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நான் கடந்து வந்தேன். ஆனால் இப்போ ஆண்டவராகிய தேவனை விட்டு மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்தினாலே கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அபத்தமாக நினைவு கூற ஆரம்பிக்கிறது தான் காரணம். ஆகவேதான் இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் குறிப்பாக திருச்சபையிலே காணப்பட ஆரம்பிக்கிறனால தான் நிறைய ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு இடறி கடந்து போக ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் அப்படின்னா அது எதை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் அப்படின்னா, ஒரு சபை அப்படின்னா அந்த சபையினுடைய சட்ட திட்டங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான அநேக விதமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறது. இந்த சட்டங்களுக்கு உட்படாது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைகளும் அநேக மக்களை இடர பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு விசுவாசியினுடைய கடமை என்கிறதை பற்றி பல விஷயங்களை கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசினார். இந்த விசுவாசி என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன் அந்த நிலைகளிலே தன்னுடைய ஒவ்வொரு விதமான பொறுப்புகளையும் நிறைவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் ஆண்டவராகிய தேவனுக்குள் செழித்து வளர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது, ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய போதகம் பண்ணக்கூடிய போதகர்கள். இவங்க கர்த்தராகிய தேவனுடைய சபையை எப்படி எப்படிலாம் நடத்த வேண்டும், அவங்க தங்களுடைய வேலையை சரியான விதத்தில் செயல்படுத்த ஆரம்பித்தாலே போதும் இந்த சபைகள் வளரவும் பலுகவும் பெருகவும் தக்கதான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். ஆனால் இவங்க தங்களுடைய பணிகளிலே சரியான விதத்தில் அந்த பணிகளை நிறைவாக்காது இருக்கக்கூடிய மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால தான் நிறைய இடங்களில் அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு போதகருக்கு என்னென்ன விதமான பொறுப்புகளை தந்திருக்கிறார் என்பதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் கூட போதகருக்குரிய பல விதமான கடமைகளிலே சில விதமான முக்கியமான காரியங்களை பற்றி நாம் கண்ணும் கருத்துமாய் ஆழமான விதத்தில் தியானிக்க வேண்டியது அவசியம். ஒரு போதகர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், தன்னுடைய திருச்சபையை அவர் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், தேவனுடைய வேத வசனங்கள்ல அவருடைய நியமங்கள்ல பல விதமான விஷயங்களை ஆண்டவராக தேவன் தெளிவாக தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச துவங்குகிறார். என்ன காரியத்தை அவர்கள் போதிக்கணும், என்ன விதமான விஷயங்களின் ஊடாக மக்களை நடத்தி கொண்டு போக வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 48வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 48:17 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தராகிய தேவன் ஒரு போதகருக்கு என்ன விதமான பொறுப்பை தருகிறார் அப்படின்னா, மக்களுக்கு பக்தி விருத்தி உருவாக்கப்படக்கூடிய அல்லது சபைகளுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்க வேண்டியது அவசியம். ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இடர பண்ணக்கூடியதாக இருக்கிறது உண்டானால் அதை அவர்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா சபையானது ஆண்டவராகிய தேவனுக்குள் பெருக்கமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை அல்லது பிரயோஜனமான வார்த்தைகளை சபை போதகர் மெய்யாகவே அறிவுறுத்த வேண்டியது அவசியம். நிறைய இடங்கள்ல அநேக விதமான சபையிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளை சபையில போய் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பலிபீடத்திலே போய் நின்று கொண்டு பிரசங்கம் என்கிற பேர்ல அந்த பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய அநேக விதமான போதகர்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். யாராகிலும் 2 பேருக்கு மத்தியிலே அநேக விதமான பிரச்சனை அல்லது தகராறு அல்லது அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது உண்டானால் இதை போய் அவங்க எங்க போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பிரசங்க பீடத்தில் போய் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறாக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஒரு பிரசங்க பீடம் என்று அழைக்கப்படக்கூடியது எப்படி இருக்கு
வேண்டும் என்றால் அங்கு நீங்களும் நானும் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தையாக. இப்போ உதாரணமாக நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அதாவது என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில 2 பேருக்கும் இடையிலே அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் காணப்படக்கூடிய இந்த காரியம். இதை நான் இப்போ சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய போதகனாகிய நான் அந்த சபை சண்டையை பிரசங்கத்தில் நான் பேச ஆரம்பிக்கின்றேன். இந்த காரியத்தை நான் யூடியூப் சேனல் பப்ளிசிட் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இதை கேட்கக்கூடிய மற்ற சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் என்ன விதமான நினைவுகளின் ஊடாக கடந்து போவாங்கன்னு யோசிப்பாங்க. வேறு நாடுகளில் காணப்படக்கூடிய மக்கள் எதை யோசிப்பாங்கன்னு பாருங்க. என் சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை என் சபைக்குள்ளேயே நான் தீர்க்க வேண்டியது அவசியம். இதை விட்டுட்டு நான் பகிரங்கமாக எல்லா விதமான காரியங்களையும் இந்த விஷயங்கள் யாவற்றையும் நான் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இதை கேட்கும் என்னுடைய சபையை சாராது இருக்கக்கூடிய மற்ற சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் இதை குறித்து அவர்களுடைய மனதிலே என்ன யோசனையின் ஊடாக கடந்து போவாங்க. இது மற்ற மக்களுக்கு அநேக விதமான பக்தி விருத்தி தருமான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணுகிறது உண்டானால் கேட்கக்கூடியவன் யாராய் இருந்தாலும் சரி அது அவனுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனத்தை தர வேண்டியது அவசியம். வேற நாட்டில் காணப்படக்கூடிய திருச்சபையில் என்னுடைய சபையினுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியாது. இந்த சபையினுடைய பிரச்சனையை நான் கர்த்தருடைய வார்த்தைகளின் வடிவிலே நான் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இருந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனிதன் இந்த பிரசங்கத்தை குறித்து என்ன விதமான யோசனையின் ஊடாக கடந்து போவான் என்று பாருங்கள். அப்போ ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறதுக்கு முன்னால இது கேட்கக்கூடிய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த வார்த்தையை கேட்க போறாங்க. இந்த வார்த்தைகள் எத்தனை விதமான மக்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாய் விளங்கும். எத்தனை விதமான மக்கள் இந்த வார்த்தையை கேட்டு இடருண்டு போக ஆரம்பிப்பாங்க. எத்தனை விதமான மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய சபைனா இப்படிதான் போல இருக்கும், அநேக விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்ததாக காணப்பட ஆரம்பிக்கும் போல இருக்கிறது என்று சொல்லி எத்தனை மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சபையை குறித்து அநேக விதமான விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு மக்களை விளங்குவாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து பார்த்து எதை நான் பேசுகிறேனோ அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் தன்னை பற்றி என்ன விதமான வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவரே என்ன செய்யறார் பாருங்க. நமக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை கர்த்தராகிய தேவனே பேச மாட்டார். எந்தெந்த வார்த்தைகள் உனக்கு பிரயோஜனமான வார்த்தைகள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனோடு கூட ஊன்ற கட்டக்கூடிய வார்த்தைகள் எவைகள் உண்டு, அவைகளைத்தான் கர்த்தராகிய தேவனே உங்களுக்கும் எனக்கும் தெளிவுண்டாக பேச ஆரம்பிக்கின்றார். தேவையில்லாத எந்த விதமான வம்புகளையும் வழக்குகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் வார்த்தை ஜாலங்களையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட எந்த காலத்திலும் பேசக்கூடியவர் அல்ல. அவரை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது எந்தெந்த காரியம் உனக்கு பிரயோஜனமோ, எந்தெந்த காரியம் கேட்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனமோ அவைகளையே நான் உங்களோடு கூட பேசும் ஒரு தேவனாய் விளங்குகின்றேன். அப்போ ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு போதகன் கேட்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள், இந்த வார்த்தையை நான் பேசுகிறது உண்டானால் சபையிலே இந்த வார்த்தைகள் எத்தனை விதமான மக்களுக்கு பிரயோஜனத்தை தரும். என் சபை மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய அநேக விதமான மக்களும் கூட இந்த வார்த்தைகளின் மூலம் இடரலின் ஊடாக கடந்து போவாங்களா அல்லது கர்த்தராகிய தேவனுக்குள் உண்டக்கட்ட பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியுமா? இப்படி அவர்கள் ஆலோசனை பண்ணி வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாம அதுல 2வது ஒரு போர்ஷன் என்ன போட்டுக்கு பாருங்க. வசனத்துல போட்டுக்கு, பிரயோஜனமாக இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தும் உன் தேவனாகிய கர்த்தர். 2வது காரியம் அதிலே அவங்க என்ன செய்யணும் பாருங்க. அவர்கள் அநேக விதமான தாறுமாறான வழியின் ஊடாக கடந்து போறாங்க. அப்ப அவர்களுக்கு நான் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? அவர்களுடைய தாறுமாறான நிலைகளை விட்டு அவர்களை சீர்பட பண்ணி அவர்களை நல்ல பாதையிலே நடத்தக்கூடிய அளவிற்கு என்னுடைய போதகம் காணப்பட வேண்டியது அவசியம். சீர்கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சீர்படக்கூடிய அளவிற்காக அல்லது மனம் திரும்பாது இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பக்கூடிய அளவிற்காக தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மீண்டும் தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய அளவிற்காக என்னுடைய பிரசங்கம் வழி விலகின ஒவ்வொரு மனிதனுடைய வழிகளையும் மீண்டும் சீர்படுத்தி அவனை ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளிலே இருத்தி நிறுத்துகிறதாய் காணப்பட வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் தளர்ந்து போன ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாசத்தை உருவாக்கி மீண்டும் கர்த்தராகிய தேவனுடைய அந்த பந்தய சாலையிலே ஓடக்கூடிய அளவிற்காக அவனை நீங்களும் நானும் உருவாக்குகிறதா ஒரு நல்ல ஒரு பிரசங்கம். இந்த பிரசங்கம் மற்ற மக்களுக்கு இடலை தரக்கூடியதாய் அல்ல, மற்ற மக்களை கீழே விழப்படக்கூடியதாகவும் அல்ல, அவர்களை சீர்படக்கூடிய அளவிற்காக அவர்களை மீண்டும் அந்த பாதையிலே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவிற்காக ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய பிரசங்கமும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் ஒரு பிரசங்கத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனை எப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமாய் கண்காணிக்கிறார் என்று பாருங்கள்.
நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தை யாராகிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சீர்கேடுகளை அதிகரிக்கிறது உண்டானால் அதற்குரிய கணக்கை யார் சொல்லணும் அப்படின்னா வேற யாரும் அல்ல, பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த போதகன் தான் சொல்ல வேண்டியது அவசியம். அப்ப நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் கருத்தாழமாய் ஆராய்ந்து பார்த்து, என் சபைக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வர போறாங்க, அத்தனை விதமான மக்களுக்கும் தேவையான வார்த்தைகள் இதுதானா, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய அநேக விதமான மக்கள்ல சில பேர் கர்த்தராகிய தேவனுக்குள் மீண்டும் கட்டப்படுகிறதையும் பல பேர் கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை விட்டு இடருண்டு போகிறதுமாக இந்த காரியங்கள் காணப்படுகிறது உண்டானால் நான் அந்த வார்த்தைகளை பேசாதிருக்கிறது நல்லது. சீர்கேடுகள் நிமித்தமாக விட்டு போன அந்த வழிகளிலே திரும்பவும் அவர்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவிற்கு உங்கள் பிரசங்கம் காணப்பட வேண்டியது அவசியம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான அந்த பாவத்தினுடைய நிலைகளை உணரக்கூடிய அளவிற்கான அந்த சிந்தனைகளை தூண்டக்கூடிய செய்திகளை நீங்களும் நானும் அறிவுறுத்த ஆரம்பிச்சாதான் ஒரு திருச்சபை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஊன்ற கட்டப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப சபை போதகன் எல்லா விதமான மக்களையும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி, ஆவிகளை பகுத்தாராயக்கூடிய ஒரு வரம் பெற்றவனாக வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன விதமான வார்த்தைகள் தேவைப்பட ஆரம்பிக்கும், என்ன வார்த்தைகளின் மூலம் அவர்கள் மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் ஊன்ற கட்டப்பட ஆரம்பிக்க முடியும், இப்படி கருத்தாழமாய் ஆராய்ந்து பார்த்து வார்த்தைகளை பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய மனம் போன போக்கின்படியே நம்முடைய வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசக்கூடியவனாய் அல்ல, எல்லா விதமான மக்களுடைய தகுதிகளையும் அறிந்து அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட நிலைகள் தான் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்க சபையினுடைய சட்டம் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு திருச்சபையில வரக்கூடிய மனிதர்கள் பல விதமான பிரச்சனையின் ஊடாக கடந்து வர ஆரம்பிப்பாங்க. சில பேர் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையின் மூலமாக, சில பேர் பாவத்தை விட்டு மீள முடியாத பிரச்சனையின் மூலமாக, சில பேர் பிசாசினுடைய பிடியிலிருந்து மீள முடியாத பிரச்சனை மூலமாக, இப்படி பல விதமான பிரச்சனையின் மூலமாய் ஜனங்கள் நம்முடைய சபையை தேடி வருகிறது வழக்கம். இந்த மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அந்தந்த மனிதனுக்கு தேவையான காரியங்களை உருவாக்கி அவனுடைய பிரச்சனைகளிலே நின்று அவனை விடுதலையாக்கி மீண்டும் கர்த்தராகிய தேவனை நோக்கி அவனை வழிநடத்தக்கூடிய அளவிற்காய் அந்த பிரசங்கத்தினுடைய நிலைகள் காணப்பட வேண்டியது அவசியம். இப்படி நாம கர்த்தருடைய வார்த்தைகளை சரியான விதத்தில் பகுத்து போதிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் திருச்சபையினுடைய வளர்ச்சியின் விகிதத்தை உங்களாலும் என்னாலும் பிரத்யேகமான விதத்திலே கண்டு உணர முடியும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினார். ரெண்டாவது, நம்முடைய போதகம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா பயத்தோடும் நடுக்கத்தோடும் அல்ல, தேவன் தந்த அதிகாரங்களை பயன்படுத்தும் போதகமாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களில் ஒரு அத்தாரிட்டி தந்திருக்கின்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி அந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேச வேண்டும், அந்த வார்த்தைகளுக்குரிய ஒவ்வொரு விதமான அதிகாரங்களை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் சபையிலே அநேக விதமான தீமைகள் விட்டு விலக்கப்படக்கூடிய நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மற்ற மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன, அவர்கள் சாதாரணமாய் போதிக்கக்கூடிய அந்த போதனைகளைப் போல அல்ல, இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணக்கூடிய காரியங்களை கேட்ட அநேகம் ஜனங்கள் இயேசுனுடைய பிரசங்கத்தை பற்றி ஆச்சரியத்தோடு கூட பார்க்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சபை போதகன் எப்படிப்பட்டவனாய் விளங்க வேண்டும் அப்படின்னா கர்த்தராகிய தேவன் தந்த அதிகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பெற்று அவைகளை பயன்படுத்த பழக வேண்டியது அவசியம். அதிகாரம் இல்லாமல் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்களே அநேக விதமான நம்பிக்கையற்ற ஒரு நிலைகளிலே பேசுகிறது உண்டானால் உங்கள் வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் எப்படி நம்பி ஏற்றுக்கொள்ள முடியும்? நமக்கே அந்த நம்பிக்கைக்குரிய காரியம் இல்லை என்று சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை இந்த வார்த்தைகள் உருவாக்குகிறது எப்படி? அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு கூட பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த வார்த்தைகளின் மேல் அலாதியான நம்பிக்கை பெற்றவராய் காணப்பட்டவர் இயேசு. அந்த வார்த்தைகள் ஒரு நாள் மாற்றத்தின் ஊடாக பயணப்படாது என்கிறதை பற்றி அறிந்தவராய் காணப்பட்ட இயேசு. அந்த வார்த்தைகள் எல்லாம் வல்லமையிலே நிறைந்த ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை ஒரு பிசாசுக்கு முன்பதாக நான் உச்சரிக்க ஆரம்பித்தால் பிசாசுகள் ஓடி போகும். இந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மரணத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு மேலாக பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த மரணத்தின் கட்டுக்களில் இருந்து அவனை அந்த வார்த்தைகள் விடுவிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இயேசு இவைகள் எல்லாவற்றையும் அறிய ஆரம்பிச்சதுனால அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சாதாரண விதத்திலே அல்லது பயம் நிறைந்த ஒரு அந்த தொனியோடு கூட
கர்த்தராகிய தேவன் மற்ற மக்களுக்கு முன்பதாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு ஒரு தேவனாக காணப்படாமல் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இப்போ ரெண்டாவது காரியம், வார்த்தைகளை ஆழமாய் அறியக்கூடிய அறிவு ஒவ்வொரு போதகனுக்கும் வர வேண்டியது அவசியம். இந்த வார்த்தைகளின் மேலே காணப்படக்கூடிய அதிகாரங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இந்த அதிகாரங்களை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் என்றால், தன் பிதாவாகிய தேவனை அறியக்கூடிய இயேசுவாய் காணப்பட்டபடினாலும் அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தனக்கு உரியவைகள் என்பதை அறியக்கூடியவராய் காணப்பட்டவராய் இருக்க ஆரம்பித்ததினாலும் இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி எல்லா விதமான மக்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அதிகாரம் நிறைந்த போதகங்கள் யாவற்றையும் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இப்போ ரெண்டாவது காரியம், நமக்கு என்ன வேணும்? ஒரு சபை போதகருக்கு என்ன விதமான தகுதிகள் காணப்பட வேண்டும் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் நம்முடையவைகள். இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தராகிய தேவனுடைய கரங்களில் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான நிலைகளையும் நான் செய்து முடிக்க முடியும். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு விதமான சபை போதகனுடைய கரங்களிலும் போதிக்கக்கூடிய மனுஷனுடைய வாயிலும் இந்த அதிகாரமான காரியங்களை தந்திருக்கிறதை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகளை அதிகாரமுள்ள ஒரு வார்த்தைகளாக பயன்படுத்த முடியும் என்று கர்த்தருடைய வசனத்தை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறார் பாருங்களேன். வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல பிசாசு பிடித்திருக்கக்கூடிய மனிதர்களை ஆண்டவருக்கு முன்பதாக அழைத்துக் கொண்டு வந்த பொழுது தன்னுடைய அதிகாரங்களை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தி பெரிய காரியங்களை உருவாக்குகின்றார். அநேக விதமான சமுத்திரங்கள் சீற்றத்தினால் மெய்யாகவே அந்த படகுகள் எல்லாம் அலைவுபடக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய அதிகாரமான வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அநேக விதமான பலவீனப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அதிகாரமான காரியங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இயற்கையினுடைய காரியங்களுக்கையும் பற்றி ஆண்டவராகிய தேவன் பயம் கொள்ளாதவராய் இருந்ததற்கு காரணம், இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய மனதில் பிதாவாகிய தேவனை பற்றி அலாதியான நம்பிக்கை அளவில்லாமல் காணப்படக்கூடியதுதான் அதனுடைய மூல காரணமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அதனாலதான் எல்லா இடங்களிலும் எந்த சூழ்நிலைகளையும் குறித்து கர்த்தராகிய தேவன் பயம் கொள்ளவே இல்லை. அதிகாரத்தோடு வார்த்தைகள் யாவற்றையும் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். மட்டுமல்லாம பரிசேய மக்களும் சதுசேய மக்களும் வேத பாரகரும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி இயேசுக்கு நல்லாவே தெரியும். எந்த நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும் என்றாகிலும் ஒரு நாள் இவர்கள் எனக்கு விரோதமான வார்த்தைகள் யாவற்றையும் பேசி என்னை மரண தண்டனைக்கு மெய்யாகவே உட்படக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்கிடுவாங்க. இயேசு நன்றாக அறிந்த ஒரு விஷயம்தான். என்றாலும் கூட பரிசேயருடைய முகத்தை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய சப்தம் மெய்யாகவே அதாவது மக்களுக்கு முன்பதாக கேட்க முடியாத அளவுக்கு குன்றி போகக்கூடியதாக காணப்படுது. அங்கும் ஆண்டவராக தேவன் அதிகாரத்தோடு கூட பேசக்கூடியவராக விளங்க ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா, இயேசுவுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், பிதாவாகிய தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாது. இதை ஆண்டவராகிய தேவன் அறிய ஆரம்பிச்சனால்தான் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பரிசேயரை குறித்து முகமுகமாய் ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார், குற்றப்படுத்தி பேசுகின்றார். சதுசேயருக்கு விரோதமான காரியங்களை பேச ஆரம்பிக்கின்றார். அவர்கள் அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை உருவாக்கப் போகிறவர்கள் என்பதை பற்றி அறிய ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தின் துணிகளை விட்டு நீங்காதவராய் தைரியமாய் இந்த வார்த்தைகளை பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த தரையிலே ஒரு சின்ன ஒரு குருவியினுடைய ஜீவன் கூட வாங்க என்பது அரிது என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்ததுதான் காரணம். அப்போ ஒரு போதகனுக்கு என்ன விதமான தகுதி, இரண்டாவது தகுதி இருக்கணும் அப்படின்னா, எல்லா விதமான விஷயத்திலும் கர்த்தராகிய தேவனுடைய அதிகாரங்களுக்கு உட்பட்டவைகளாக அவைகள் எல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால தேவன் அந்த காரியங்களை அனுமதியாது இருக்கக்கூடிய வரைக்கும் அவைகள் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது கடினம். ஆகவே கர்த்தராகிய தேவனை நம்பி கர்த்தராகிய தேவன் தந்த அதிகாரங்களோடு கூட வார்த்தைகளை நான் உச்சரிக்க பழக வேண்டியது அவசியம். பாவத்தை குறித்து கர்த்தராகிய தேவன் அதிகாரத்தோடு கூட பேச ஆரம்பித்தார். பாவத்தை முகமுகமாய் கண்டிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஆனால் இன்னைக்கு திருச்சபையில் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பாவத்தை அநேக விதமான மக்கள் பாலிஷ்டாக பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப தப்பு. அதிகாரத்தோடு எந்தெந்த காரியங்களை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த காரியங்களுக்கு நீங்களும் நானும் கண்டனம் தெரிவிக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் அப்படியே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய அதிகாரமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த அதிகாரங்களை ஒரு சபை போதகன் பயன்படுத்த ஆரம்பித்தாலே போதும், சபைகள் ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தின்படி சுத்திகரிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய திருச்சபையில் இந்த அதிகாரங்களை அவர்கள் பயன்படுத்தாது இருக்க ஆரம்பிக்கிறதுனால எல்லா விதமான அந்த
கட்டமைப்புகளுக்கு அவர்கள் பயம் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவற்ற விதத்தில் ஜனங்களோடு கூட போதிக்க ஆரம்பிக்கிறதுனால, மக்களுடைய மனம் கர்த்தராகிய தேவனோடு கூட நெருங்க முடியாததாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், உங்களுக்கு மேல உங்களுக்கு இப்படிப்பட்ட அநேக விதமான பொறுப்புகளை தந்திருக்கக்கூடிய அதிகாரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான தன்மைகளையும் உருவாக்க முடியாது, மாற்றத்தை தரவே முடியாது. தேவன் எப்ப இதற்குரிய காரியங்கள் யாவற்றையும் ஒரு முடிவை உருவாக்குகிறாரோ அப்பதான் இந்த அதிகாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அது வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாகவே கடிந்து பேசும் வார்த்தைகளை கடிந்து பேசக்கூடியதாக, கண்டித்து உணர்த்தும் வார்த்தைகளை கண்டித்து உணர்த்தக்கூடியதாக அதிகாரங்களை நீங்களும் நானும் பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் திருச்சபைகள் ஆண்டவராகிய தேவனுக்கு உரியதாக, அவருக்கு சித்தமானதாக ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க்கு 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதில் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். கர்த்தராகிய தேவனை பார்க்கக்கூடிய ஜனங்கள் ஒரு சாட்சியை சொல்றாங்க. என்ன சாட்சியை சொல்றாங்க? யாருடைய முகத்தையும் குறித்து நீங்கள் பயம் கொள்ளாதவராய், முகதாட்சணியம் பாராதவராய், எல்லா விதமான காரியத்தில் வசனத்தில் கொடுக்க தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவராக நாங்கள் உம்மை பார்க்கிறோம்னு சொல்றாங்க. தேவனுடைய மார்க்கங்களை அநேகம் விதமான நம்முடைய மனம் போன போக்கின்படியே பேசக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்படாமல், முகதாட்சண்யம் பாராமல், கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றியதான ஒவ்வொரு விதமான உண்மைகளை தெளிவாய் மக்களுக்கு முன்பதாக பகுத்து போதிக்கிறவன் தான் உண்மையான ஒரு சத்தியமான ஒரு போதகனாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றார். ஒரு உண்மையான ஒரு போதகனுக்குரிய அடையாளம்னா எதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, எந்த இடத்திலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சத்தியம் என்று சொன்னால் சத்தியமான காரியங்களை சத்தியமாகவே நீங்க சொல்லணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களையும் நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு காரியத்திலே அநேக விதமான மக்கள் எழுதி போகக்கூடிய அது ஒரு கல் என்கிறதை பற்றி நீங்கள் பேசுகிறது உண்டானால், அந்த கல்லை குறித்து அது அநேக விதமான மக்களுடைய பாதங்களை இடரக்கூடிய கற்களாகவே காணப்படுகிறது என்பதை பற்றி திட்டமும் திருக்கமாய் தெளிவாய் நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த கல்லை குறித்து நான் பேசுகிறது உண்டானால் அநேக விதமான மக்கள் எழுதி போக ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி நீங்கள் யோசித்து மக்களுடைய முகத்திற்காக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை திரித்து பேசுகிறது உண்டானால், தேவனுடைய சபைகள் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி வளர்கிறது கடினம். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒரு சபையை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கணும். அநேகம் விதமான குறைவான காரியங்களை பேச வேண்டிய இடத்தில் குறைவுகளை நீங்களும் நானும் சுட்டி காண்பிக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய அதாவது அந்த ஃபேமிலி சிச்சுவேஷனை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு காலத்தில் குடும்பம் என்று அழைக்கப்படக்கூடியது எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, பெற்றோர்களுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோர்கள் உட்காரு சொன்னால் உட்காருவாங்க, நில்லுன்னு சொன்னால் நிற்பாங்க. அநேக விதமான பெரிய ஜனங்களுக்கு அநேக விதமான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய குடும்ப நிலைகள் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட ஒன்று. அந்த நாட்களில் யாராகிலும் ஒரு பெரியவர் வீட்டுக்குள்ளாக வருகிறது உண்டானால், உட்கார்ந்திருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் எழுந்திருந்து அவங்க அந்த அந்த ஆசனத்தை அந்த பெரியவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை பாருங்க. அந்த எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எவ்வளவு பெரியவர் வந்து நமக்கு முன்னால் வந்து தன்னை தாழ்த்தி நம்ம கூட வந்து பேச ஆரம்பித்தாலும் அவர்களுக்கு மறு உத்தரவை சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்க. இந்த காலத்து பிள்ளைங்க, இந்த காலத்தினுடைய பிள்ளைகளிலே அநேகம் விதமான பிள்ளைகளை பெற்றோர்களினால் மெய்யாகவே கண்டிக்கவே முடியாத அளவுக்காக தங்கள் மனம் போன போக்கின்படி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து, கண்டிக்க வேண்டிய விஷயத்திலே நீங்களும் நானும் கண்டியாமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த பிள்ளைகள் மெய்யாகவே ஒரு குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் ஒரு மாற்றத்தின் ஊடாக வளர்கிறது இல்லை. அதே மாதிரி தான் ஒரு திருச்சபையும் கண்டிக்க வேண்டிய காரியங்கள் நீங்க வந்து கண்டிக்க ஆரம்பிச்சா தான் அந்த சபை தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா சபைகள் எல்லாம் போதகனுக்கு விரோதமாகவும் போதகனை மேய்க்கக்கூடியதாகவும் போதகனுக்கு முன்பதாக அநேகம் தாறுமாறான காரியங்களை உச்சரிக்கக்கூடியதாகவும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எப்படி ஒரு திருச்சபையை ஆண்டவராகிய தேவன் ஒரு குடும்பத்திற்கு ஒப்பனையாய் பேச ஆரம்பித்தார் பாருங்களேன். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போடுது? ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் கர்த்தராகிய தேவனுடைய சபையை அவன் விசாரிக்கிறது ரெண்டையும் எப்படி ஆண்டவராகிய தேவன் ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தை போலவே ஒரு திருச்சபை,
ஒரு குடும்பத்தில் என்னென்ன விதமான காரியங்களை எந்தெந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பிற்காலத்தில் மகா பெரிய பலன்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சின்ன வயசுலேயே நம்முடைய பிள்ளைகள் யாவும் நீங்கள் மெய்யாகவே கண்டித்து வளர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பெரிய பிள்ளைகளாய் வளரும் பொழுது அவர்கள் கடைசி வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு இணங்கிறவர்களாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். சின்ன வயசுலேயே நீங்கள் சும்மா விட்டுட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் வளர வளர இனி வரக்கூடிய நாட்களில் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் உணராதவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இதே மாதிரி தான் திருச்சபையும் கூட. இந்த திருச்சபையில ஆரம்ப காலத்தில் நீங்களும் நானும் கண்டித்து வளர்க்காதிருக்கிறது உண்டானால் இந்த மக்கள் இனி வரக்கூடிய நாட்களில் சபை அந்த போதகங்கள் யாவற்றையும் மீறக்கூடியவர்களாக, சபை போதகர்களுக்கு விரோதமான காரியங்களை உச்சரிக்கக்கூடியவர்களாக, சபையினுடைய சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் மீறக்கூடியவர்களாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இதுக்கு காரணம் யாரு பார்த்தீங்கன்னா, இந்த சபைகள் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கும் நியமங்களுக்கும் விரோதமாக எதிர்த்து நிற்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, சிறு பிராயத்திலேயே அந்த பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காது இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படி மூல காரணமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி சபையை கண்டித்து உணர்த்தக்கூடிய முகதாட்சியம் பாராமல் கண்டித்து பேச வேண்டிய அந்த போதகன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் போக ஆரம்பிச்சனால சபைகள் இன்றைக்கு வளர்ந்து போதகர்களுக்கு எதிரடையான காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இப்போ போய் இந்த போதகர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, ஐயா எங்களுடைய திருச்சபையில நாங்கள் போடக்கூடிய சட்டத்திட்டங்களை இருக்கக்கூடிய மக்கள் மதிக்கிறது இல்லை. எந்த நேரத்தில் ஆலய ஆராதனைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பேசுகிறோமோ அந்த நேரங்களை தாண்டி ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆலய ஆராதனை முடிகிறதுக்கு முன்பதாகவே ஆலயத்தை விட்டு அவர்கள் மெய்யாகவே புறப்பட்டு வீடுகளை நோக்கி கடந்து போகிறது பார்க்கிறோம். எத்தனையோ சட்டங்களை போட ஆரம்பித்தாலும், எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் பேச ஆரம்பித்தாலும் இந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் எங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இப்ப கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிடக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், இந்த சபையை வளர்த்தது யார்? இந்த சபைகளுக்கு சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் கற்பித்து தந்தது யார்? அதாவது உன்னுடைய கரங்களை நம்பித்தானே இந்த எல்லா விதமான மக்களுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தந்திருந்தேன். இவர்களை ஆரம்ப காலத்தில் நீ வளர்க்க வேண்டிய வண்ணமாய் நீ வளர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த திருச்சபைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக காணப்பட ஆரம்பித்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒழுக்கம் கெட்ட சபையாய் காணப்படுகிறதுக்கு யார் காரணம் என்றால், வளர்க்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய போதிக்கக்கூடிய போதகனாகிய நீதான் என்று கர்த்தராகிய தேவன் நம்மை குறித்து சொல்ல ஆரம்பிப்பார். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் முகதாட்சியம் பாராமல், இவன் நிறைய காசு கொடுக்குறான் ஆகவே அவன் செய்யக்கூடிய குற்றத்தை நம்ம சொல்லக்கூடாது, இவன் காசையே கொடுக்குறது ஆகவே அவனை நான் கடிந்து இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யார் பாவம் செய்தாலும் பாவத்தை பாவம் என்று சொல்லு. யார் அக்கிரமம் செய்ய ஆரம்பித்தாலும் அந்த அக்கிரமத்தை குறித்து நீங்களும் நானும் கண்டனமான வார்த்தைகள் யாவற்றை சொல்லணும். நிறைய விதமான மக்களுடைய காரியங்களில் அந்த யாக்கோபத்தினுடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் என்ன சொல்லுகின்றார், நிறைய மினுக்கு வஸ்திரம் தெரித்திருக்கக்கூடிய மக்களை எனக்கு பக்கத்தில் உட்காருன்னு சொல்லியும், அநேக விதமான ஏழை எளிய அதாவது அந்த சபையிலே காணப்படக்கூடிய மனிதனை பார்த்து தூர அந்த இடத்துல தள்ளி போய் நில்லு என்று சொல்லியும், நீங்கள் இப்படிப்பட்ட பேதகங்களை உருவாக்குகிறது எப்படி என்கிறதை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இது இந்த நாளில் மட்டுமல்ல அந்த நாட்களிலும் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை. நிறைய பணத்தை காணிக்கையாக கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு விசேஷமான சலுகை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்தக்கூடிய போதகர்கள். கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, எத்தனை விதமான நம்முடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியவனாக காணப்பட ஆரம்பிச்சாலும் சரிதான், அவன் செய்தாலும் அது பாவம் தான். காசை கொடுக்காதிருக்கக்கூடிய மனுஷன் செஞ்சாலும் பாவம் தான். ஆகவே நீங்களும் நானும் முகதாட்சியம் பாராமல், காசு நிறையா கொடுக்குறாங்கிறதுக்காக அவன் செய்யக்கூடியதை நீங்களும் நானும் தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, அவன் செய்யக்கூடிய பாவங்களை அறிவுறுத்தும்படிக்காக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு போதகனுடைய முக்கியமான ஒரு கடமை. நிறைய விதமான நேரங்களில் முகதாட்சியம் பார்க்கக்கூடிய நேரத்தினால்தான் இந்த சபைகள் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்டு கொண்டு வருகின்றோம். இப்போ மூன்றாவது ஒரு விஷயமாக கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எந்த விதமான மக்களுக்காகவும் நீங்கள் ஊழியம் செய்யும்படிக்காக வரல, கர்த்தருடைய ஊழியக்காரனாகவே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இவன் காசு கொடுக்குறாங்கிறதுக்காக அவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான காரியங்களை பேசும்படிக்காக அல்ல, தேவ வார்த்தைகளை உச்சரிக்கும்படிக்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய வாக்குகளிலே நிலைத்து நிற்க வேண்டியது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கேட்கும் சபை போதகர்களே, இந்த வார்த்தைகளின் படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். சபைகள் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி பக்தி விருத்தி அடையக்கூடியதாக, தேவனுக்கு முன்பதாக உண்மை நிறைந்ததாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 12வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். நான்காவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போதகன் சார்ந்து கொள்ளக்கூடிய ஆசிரியன் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான்.
இந்த ஆவியானவராகிய தேவன் தான் ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் ஏற்ற வார்த்தைகளை பேசக்கூடிய வல்லமை பெற்றவராய் விளங்குகின்றார். இந்த ஆவியானவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராய் இருக்கிறதுனால அவங்க என்ன விதமான காரியத்தில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு முன்பதாக ஒரு ஒரு மந்திரவாதி ஒருவர் வந்து நின்று ஆண்டவருடைய அந்த வல்லமைகள் யாவற்றையும் கேட்கும்படிக்காக கடந்து வருகின்றான். உன் கையில நிறைய காசுகள் யாவற்றையும் நான் தருகின்றேன், உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய வரங்களை நீ எனக்கு தர வேண்டும் என்கிறதை பற்றி பேசும்படிக்காய் வருகின்றான். அப்பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு என்கின்ற அந்த மனிதன் அவரை பார்த்து சொல்லுகின்றான், நீ ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுனால உன்னுடைய வாழ்க்கையினுடைய உள்ளிந்திரியங்களை நான் பார்க்கிறேன், நீ கசப்பான பாவத்திலும் பிச்சுக்களிலும் நீ கட்டப்பட்டிருக்கிறாய் என்பதை பற்றி நான் பார்க்கிறேன். இப்படித்தான் ஆவியானவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளிந்திரியங்களிலே என்னென்ன விதமான குற்றங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராய் இருக்க ஆரம்பிக்கிறதுனால இவரை ஒவ்வொரு விதமான சபை போதகர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த ஆவியானவராகிய தேவன் தான் ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவாக எந்த இடத்துல எந்த வார்த்தையை சொல்லணும், எந்த இடத்துல என்ன விதமான காரியத்தை செய்யணும், எந்த நேரத்தில் நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம், இவைகள் எல்லாவற்றையும் கற்பிக்கக்கூடியவர் இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தான். ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அநேக விதமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆவியானவராகிய தேவனை தங்கள் ஊழியங்களின் எல்லா நேரங்களிலும் பயன்படுத்த ஆரம்பிச்சனால எங்க போகணும், எங்க நடக்கணும், எங்க நிற்கணும், எங்க நம்ம வந்து ஆண்டவருடைய நாமத்தினால் நம்ம வந்து தங்க வேண்டும், எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு காரணம் முழுவதையும் கர்த்தருடைய ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய விருப்பத்தின்படி அவங்க வந்து எந்த விதமான பயணத்தின் ஊடாகவும் அவர்கள் மெய்யாகவே கடந்து போகக்கூடிய ஒரு மக்களா இல்லை. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அவைகளின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்ப அவங்களுடைய மனசுக்குள்ள எந்த கலக்கமும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, எந்த இடத்துல எந்த வார்த்தையை நாங்கள் போய் பேச வேண்டும் என்கிறதை பற்றிதான எந்த ஒரு பயமும் அற்றவர்களாய் காணப்படுவதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, தங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய பணிகள் என்று அழைக்கப்படக்கூடிய கர்த்தருடைய ஊழியத்தின் பணிகளை பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவனுடைய கரங்களை அவங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் அநேக விதமான பிரசங்கத்துக்குரிய காரியங்களை நானே தேட ஆரம்பிக்கின்றேன். இன்னைக்கு இதை ஒரு 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 கர்த்தருடைய வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும். நானே உட்கார்ந்து அவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு என்னென்ன விதமான காரியங்களை எந்த இடத்துல என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று உனக்கு தெரியாது. ஆகவே தான் உன்னோடு கூட எல்லா நாளிலும் 24 மணி நேரம் துணையாக இருக்க இந்த ஆவியானவராகிய தேவனை நான் உனக்காக அனுமதித்திருக்கின்றேன். இவரை நீ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே போதும். உன்னுடைய சபைகளில் எந்த இடத்தில் எந்த வார்த்தைகளை நீ பயன்படுத்த வேண்டும், எந்த வார்த்தைகளை பேசினால் அது மக்களுடைய மனதை ஆண்டவராகிய தேவனோடு கூட இணையப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். இவருக்கு எல்லா விதமான காரியங்களையும் அறியக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறனால இந்த ஆவியானவராகிய தேவனை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டியது அவசியம். இவர் 3 காலங்களையும் அறியக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். அவருக்கு அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பழைய காலங்களும் தெரியும், நிகழ்காலங்களும் தெரியும், இனி வரப்போகின்ற காலங்களும் தெரியும். அவருக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அறியக்கூடிய ஆவியானவராய் இருக்கிறதுனால ஒரு மனிதன் என்ன நோக்கத்தோடு கூட உங்க சபையில வந்து பங்கு பெறுகின்றார், இவைகளையும் ஆவியானவராகிய தேவன் அறியக்கூடியவராய் விளங்குகின்றார். ஒருவேளை நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை குற்றம் பிடித்து உங்களுக்கு விரோதமான காரியங்கள் யாவற்றையும் பிராது பண்ணும்படிக்காய் வருகிறான் என்று சொன்னால் அதையும் ஆவியானவராகிய தேவன் பேசி சொல்லிடுவார். இந்த ஆவியானவராகிய தேவன் எந்த விதமான விஷயங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவராய், எல்லா காரியங்களையும் திட்டமும் தீர்க்கமாய் அறியக்கூடியவராய் இருக்கிறதுனால இவரை நீங்கள் காலங்கள் தோறும் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தை சொல்லுகின்றார், நீங்க பேச வேண்டிய காரியங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட ஆரம்பிக்கும். நீங்க அவைகளை பற்றி யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆவியானவராகிய தேவனுடைய உதவிகளை நீங்கள் நாட ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த இடத்தில் எந்த வாக்குத்தத்தங்களை எந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் அவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கடைசி நாட்களில் ஆவியானவராகிய தேவனை பல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சபையினுடைய ஆராதனை வேளையில் அவரை பயன்படுத்துகிறோம். சபையினுடைய அநேக விதமான எழுப்புவதற்காக நாம் அவரை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றோம். சில நேரங்களில் ஊழியங்களில் கூட இந்த ஆவியானவராகிய தேவனை சில இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். சில நேரங்களில் அநேக விதமான பிசாசிலே பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் ஆவியானவரை பயன்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தை சொல்கிறார் என்றால், இந்த ஆவியானவராகிய தேவனை எல்லா இடத்திலும் பயன்படுத்த பழகுங்கள். நீங்க ஒரு செய்தியை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால கூட இந்த ஆவியானுடைய உதவியோடும் ஒத்தாசையோடும் அந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த நாள் செய்தி அநேகம் 1000 லட்சம் மக்களுடைய மனதை தொடக்கூடிய வல்லமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆவியானுடைய உதவி இல்லாமல் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை வார்த்தை ஜாலங்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் ஒரு மனுஷனுடைய மனதையும் அந்த செய்திகள் மெய்யாகவே அசைக்கிறது இல்லை.
ஆவியானவராகிய தேவனுக்குத்தான் தெரியும் எந்த வார்த்தையை பேசினா எந்த மனுஷனுடைய மனம் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஈர்க்கப்படும் என்கிறதை பற்றி அவர் அறியக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சிடும். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, இந்த ஆவியானவராகிய தேவன் உங்கள் சுய இஷ்டமான வார்த்தைகளை பேசும்படி அவர் அனுமதிக்கவே மாட்டார். நீங்க மக்களை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசினா ஆவியானவராகிய தேவன் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவார். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை தவிர்த்து உலக ரீதியான மக்களை மகிமைப்படுத்தும் எந்த வார்த்தைகளையும் இந்த ஆவியானவராகிய தேவன் ஒரு நாளும் உங்கள் வாயிலிருந்து வருகிறதுக்கு அவர் அனுமதியை கொடுக்க மாட்டார். அப்ப நாம் இந்த ஆவியானவராகிய தேவனை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே போதும், என்ன நடக்கும் பாருங்க. சபையிலே கர்த்தராகிய தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை தவிர்த்து வேறு ஒன்றும் நம்முடைய திருச்சபையிலே உருவாக்கப்படாது. மக்களை பிரியப்படுத்தக்கூடிய காரியமோ, மக்களை புகழக்கூடிய காரியமோ, மக்களை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியமோ, மக்களுக்காக அநேக விதமான காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்களோ இவைகள் ஒன்றும் நம்முடைய திருச்சபையில் உருவாக்கப்படாது. அந்த சபை முழுக்க முழுக்க ஆவியானவராகிய தேவனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். எந்த திருச்சபை ஆவியானவராகிய தேவனால் முழுவதுமாய் ஆக்கிரமிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதோ அந்த திருச்சபை அதீதமாய் வளர்ச்சியின் ஊடாக பயணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, போதகர்கள் எல்லா நேரத்திலும் யாரை முக்கியமாய் பயன்படுத்த வேண்டும், வேதாகமத்தில் காணப்படக்கூடிய விளக்க உரைகளை அல்ல, வேத வசனத்திலே காணப்படக்கூடிய அநேக விதமான காரியங்களை அல்ல, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை அவர்கள் காலங்கள் தோறும் பயன்படுத்தும். இந்த ஆவியானவராகிய தேவனை அவர்கள் தடையில்லாமல் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே போதும், என்ன நடக்கும் பாருங்க. இந்த திருச்சபைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டதாய் இயங்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த நாட்களில் சபையில் அவர்கள் மனம் போன போக்கின்படியே தங்கள் மன விருப்பத்தின்படியே செயல்களை அவர்கள் அந்த ஜனங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுனால தான் சபைகளில் அநேகம் பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபையில் ஆவியானவராகிய தேவனை நீங்கள் இயங்கும்படி அனுமதிக்க பழகுங்கள். இந்த ஆவியானவராகிய தேவன் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் திருச்சபைகள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் சட்டத்திற்கு உட்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை தெளிவான விதத்தில் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஐந்தாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வார்த்தையை மற்றும் ஒரு விஷயத்தை நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அடுத்தது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா சபைகள் அன்பினால் பலுகவும் பெருகவும் உருவாக்கப்பட வேண்டியது ஒன்று. சபையில் தேவனை அறியாதிருக்கக்கூடிய ஒரு மனிதன் உள்ளே வர ஆரம்பித்தால் அந்த சபையிலே காணப்படக்கூடிய அன்பை கண்டு ஆண்டவராகிய தேவன் இந்த திருச்சபைக்குள் இருக்கிறார் என்பதை அவன் மெய்யாகவே புரிந்து கொண்டு சபைக்குள்ளாக அவன் மெய்யாகவே அங்கத்தினராக தன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் இணைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபைகள் சண்டையினாலும் சச்சரவுகளினாலும் கருத்து வேறுபாடுகளினாலும் நிறைந்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவர்களுக்குள் இவர்களை நடத்தக்கூடிய கர்த்தர் இல்லை என்பதை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரியத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க? ஆண்டவரே, எல்லா நாடுகளைப் போல எங்கள் நாட்டிலும் எங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். இது சாமுவேலினுடைய பார்வையில் பொல்லாப்பாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிட்டு. அவங்க ஏன் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சில வார்த்தைகள் இவ்விதமாக எழுதப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். மற்ற நாடுகளில் காணப்படக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களும், அங்கு காணப்படக்கூடிய யுத்த வீரர்கள் யாவரும் ஒரு வரிசை கிரமமாக ஒழுங்கும் கர்மமுமாக அவர்கள் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கிறோம். அவர்களுக்கு அநேக விதமான நடத்தக்கூடிய தளபதிகள் உண்டு. அவர்களுக்கு ஆலோசனைக்காரர்களாக காணப்படக்கூடிய அநேக விதமான மக்கள் உண்டு. அவர்களை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள் உண்டு. அந்த ராஜாக்கள் அநேக விதமான சட்டங்களை உருவாக்கி குடிமக்கள் யாவரையும் ஒழுங்கும் நேர்த்தியுமாய் உருவாக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே அதே மாதிரி ஒரு ஒழுக்கத்துடைய நிலைகளை எங்கள் நடுவிலே உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனை நோக்கி அவர்கள் முறையிட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சபை என்று சொன்னால் அதற்குரிய ஒரு சட்டத்திட்டங்கள், அதே மாதிரி ஒரு ராஜ்யம் என்று சொன்னால் அதற்குரிய சட்டத்திட்டங்கள். அந்த சட்டத்திட்டத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு விதமான உரிமைகள் எப்படி அந்த ராஜ்யத்திலே மெய்யாகவே கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய திருச்சபை என்றால் ஒவ்வொரு விதமான சபைகளிலும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள். அந்த சபையினுடைய மூல சட்டம் எதுவாக காணப்பட வேண்டும் அப்படின்னா அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை சபைகளிலே அவர்கள் வலியுறுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த ராஜாக்களுக்கு எப்படி எல்லா
விதமான மக்களும் இசைவு நிறைந்த ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்களோ, அதே மாதிரி கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மிஞ்சி யாரும் எங்கும் அங்கும் போயிடக்கூடாது. கர்த்தர் மேல மட்டும் அவர்கள் முழு அன்பையும் செலுத்தும் ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். 1. 2, ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மக்களையும் அவர்கள் நேசிக்க வேண்டியது அவசியம். இது அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சபையினுடைய சட்டமாக ஏற்றப்பட வேண்டியது அவசியம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் தங்களை நடத்துகிறதுக்கு, தங்களுக்கு ஒரு ஒழுங்கும் கரமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறதுக்கு ராஜாக்களை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்களோ, அதே மாதிரி தான் இந்த நாட்களில் ஒரு சபையினுடைய ஒழுக்கத்திற்கு காரணமாக காணப்படும் இந்த ஆவியானவராகிய தேவன் என்ன காரியங்களை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் சொன்னா, சபையினுடைய சட்டம் என்றால் எப்படிப்பட்டது? அவைகள் எல்லாம் அன்பினால் இயற்றப்பட்டதாய் காணப்பட வேண்டும். நீங்க ஊழியம் பார்த்தாலும் அன்பினால ஊழியம் பார்க்கணும், ஜெபம் பண்ணாலும் அன்பினால ஜெபம் பண்ணணும். நீங்க கர்த்தருடைய வசனங்களை வாசித்தாலும் அன்பினால் நீங்கள் அநேக விதமான வசனங்களை வாசிக்க வேண்டும், அன்பினால் ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், அன்பினால் உதவிகளை செய்ய வேண்டும், அன்பினால் ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான காரியத்தினுடைய அடிப்படை அன்பாகவே இருக்க வேண்டியது அவசியம். அதான் சபையினுடைய ஒழுக்கம். சபையினுடைய அநேக விதமான தன்மைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கணும்னு சொன்னா, அன்புதான் அந்த சபையினுடைய அஸ்திபாரமாய் காணப்பட வேண்டிய ஒன்று. இந்த அன்பினால் எல்லா விதமான கிரியைகளையும், நீங்க நல்ல கிரியைகளை செய்தாலும் அன்பினால செய்யுங்க, நீங்கள் அநேக விதமான மக்களுக்கு உதவிகளை செய்தாலும் அன்பினால செய்யுங்க, கர்த்தராகிய தேவனை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்தாலும் அன்பினால் கர்த்தராகிய தேவனை நீங்கள் நேசிக்கப்படுங்க. நீங்க பயந்து போய் கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் பின்பற்றும் ஒரு மக்களாய் அல்ல, அன்பினால் நீங்கள் அவரை சேவகம் பண்ணும் ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான காரியத்திற்கும் அடிமட்டம் எதுவாய் காணப்பட வேண்டும்? அன்பு. அப்ப இந்த திருச்சபையில ஒரு போதகன் என்ன காரியத்தை அவன் மெய்யாகவே போதிக்க வேண்டும் அப்படின்னா, அன்பினால் வராதவைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமானவைகள், ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாதவைகள். அன்பு நிறைந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே நேசிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அன்பு இல்லாமல் நீங்கள் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும், அன்பு இல்லாமல் செய்யும் எந்த விதமான விஷயங்களும் ஆண்டவராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. ஆகவே நீங்கள் எதை செய்ய ஆரம்பித்தாலும் அன்பினால் நீங்கள் நல்ல கிரியைகளை செய்யுங்க, அன்பினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்துங்கள், அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், அன்பினாலே ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் உத்தரவாதம் பண்ணுங்கள், அன்பினாலே ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி எல்லா விதமான காரியத்தினுடைய அடிப்படை அன்பாகவே காணப்பட வேண்டியது அவசியம். அப்போ ஒரு சபை போதகன் என்ன காரியத்தை திருச்சபையில் அவன் உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னா, அன்பை மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டும். நீங்க உங்களுக்குள்ள அநேகம் வேதகங்களை உருவாக்கி சண்டைப்படுகிறது உண்டானால், ஆண்டவராகிய தேவனுடைய சாயலி சபைகளிலே தேவனை அறியாத ஒரு மனிதன் எப்படி உங்களுடைய வாழ்க்கை நடுவிலே பார்க்க முடியும்? அன்பு ஒன்றுதான் ஆண்டவராகிய தேவனை வெளிப்படுத்தக்கூடிய மூல காரணமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால, இந்த அன்பற்ற எந்த விதமான செயல்களையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க கர்த்தருக்கு முன்னால் நீங்க காணிக்க கொடுத்தா கூட அன்பினால் நிறைந்து நீங்கள் அந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம். அன்பு இல்லாமல் நீங்க எந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளை ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அப்ப ஒரு சபை போதகன் என்ன காரியத்தை அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னா, என்னுடைய திருச்சபை அன்பிலே அஸ்திபாரம் இடப்பட்டதாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஒருவரோடு கூட ஒருவர் அவங்க பழகக்கூடிய அந்த பழக்கங்கள் கூட அன்பின் மிகுதினாலே காணப்பட வேண்டுமே தவிர வேறு வழி இல்லாம பேச வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அன்பினாலே ஒருவருக்காக ஒருவர் அவங்க ஜெபத்திலே அந்த மக்களுடைய காரியங்கள் யாவற்றையும் தாங்க வேண்டியது அவசியம். அப்படி அன்பினால் கிரியைகளை செய்யும்படிக்காக நீங்களும் நானும் போதிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறது என்ன சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன போதனை தர்றாரு பாருங்க. அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் எல்லா விதமான கிரியைகளையும் செய்யும்படிக்காக, நீங்கள் அன்பினாலே நிறைந்திருக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எல்லா விதமான மக்களும் அன்பை தேடியே திருச்சபையை நோக்கி வர்றாங்க. அன்பு இல்லாத திருச்சபையில எந்த விதமான மனிதனும் தான் அங்கத்தினராக ஒரு நாளும் இணைத்துக் கொள்ள மாட்டான். ஒரு திருச்சபையினுடைய அஸ்திபாரம் எதுவாய் காணப்பட வேண்டும் அப்படின்னா, எந்த கிரியைகளாக காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த கிரியைகள் எல்லாம் அன்பினால் நிரப்பப்பட்டதாய், அன்பு நிறைந்ததாய். நீங்க எந்த வார்த்தையை பேசினா கூட அதனுடைய பின்னணியத்துல அன்பு அந்த ஜனங்கள் பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ள ஆரம்பித்து அதனுடைய பின்னணியை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அன்பினால் கர்த்தராகிய தேவன் அவர்களை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அன்பினால் அவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் ஊழியங்களை செய்கிறதை பார்க்க முடியும். அன்பினால் அவர்களை ஆண்டவராகிய தேவன் காயம் கட்டுகிறதை பார்க்க முடியும். அன்பு இல்லாம வேறு கடமைக்காக கர்த்தராகிய தேவன் எந்த விதமான விஷயத்தையும் செய்யாதவராய் காணப்பட்டது மாதிரி திருச்சபை என்று அழைக்கப்படக்கூடிய எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் அப்படின்னா, முக்கியமான ஒரு கருத்து என்ன? அன்பினால் நிறைந்ததாக அந்த திருச்சபைகள் எல்லாம் வளரவும் பலுகவும் பெருக
பெருகவும் வேண்டும் என்று வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமான வார்த்தைகளின் ஊடாக நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். அப்போ ஒரு போதகன் எதை பற்றி மக்களோடு கூட அவன் வலியுறுத்தி பேச வேண்டும் அப்படின்னா, அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகளை பற்றி. நீங்கள் ஒருவரிலே ஒருவர் அன்பாய் இருந்தால் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று எல்லா ஜனங்களும் மெய்யாகவே அறிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய முக்கியமான நோக்கமே அன்பை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்தும்படிக்காக. முன்பு காலத்துல கடவுள் அப்படின்னு சொன்னாலே ஜனங்கள் பயம் நிறைந்த ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. கடவுளை பக்கத்திலே வரக்கூடிய மக்கள் எல்லாம் அழிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு சமீபமாய் கடந்து போகக்கூடியவன் யார் என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இயேசு எப்போ இந்த உலகத்திலே வர ஆரம்பித்தாரோ, இந்த ஆண்டவராகிய தேவனுடைய ஒரு புறத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, அவருடைய மறுபுறம் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அந்த அன்பின் தன்மையை வெளிப்படுத்தும் இயேசுவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வர ஆரம்பித்தார். அப்போ ஒவ்வொரு திருச்சபையும் இந்த கடைசி நாட்களில் எதை மக்களுக்கு முன்பதாக வலியுறுத்த வேண்டும் அப்படின்னா, அன்பு காணப்பட ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இந்த அன்பு இருக்க ஆரம்பிச்சா தான் எல்லா விதமான வேலைகளையும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது வழக்கம். வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்? அன்பிலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா அர்த்தம், பரிசுத்தத்திற்கும் அஸ்திபாரம் எதுவாக இருக்க வேண்டும்? அன்பு. நீங்க உண்மையான ஒரு அன்பு உள்ள ஒரு மக்களாக இருக்கிறது உண்டானால் பரிசுத்தமாகுதலை நீங்கள் யாரும் உங்களுக்கு முன்பதாக வலியுறுத்துகிறதுனால் செய்யக்கூடிய ஒரு மக்களாக இல்லை, நீங்களே அந்த பரிசுத்தமாகுதலை ஆசையாய் ஆசரிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். தேவனுக்கு கீழ்ப்படக்கூடிய விஷயத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் பயந்து நீங்களும் நானும் கீழ்ப்படியுமே தவிர உண்மையான மனதோடு கூட கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் ஆசரிக்க முடியாது. உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிச்சாதான் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய நிலைமையாகட்டும், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தன்மையாகட்டும், தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலைகளாகட்டும், ஆண்டவராகிய தேவனுக்கு என்று அநேக விதமான நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்க ஆரம்பிக்கலாம். எப்படிப்பட்ட தன்மையாக காணப்பட ஆரம்பித்தாலும் இவைகள் கடைசி வரைக்கும் நிறுத்தாமல் ஆண்டவராகிய தேவனுக்குள் செயல்படுத்த வேண்டும் என்றால் மூல காரணம் அன்பாகவே இருக்க வேண்டியது அவசியம். அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் எந்த விதமான வேலைகளையும் நீங்களும் நானும் ஆசையாய் ஆவலாய் செய்யும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்க முடியும். அந்த நாட்களில் ஜனங்கள் ஊழியர்களை ஆசையா செய்ய ஆரம்பிச்சாங்க, ஆவலா செய்ய ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? அன்பினால் நிறைந்தவர்கள் ஊழியங்களை செஞ்சாங்க. அதனால தான் அந்த ஊழியங்களிலே ஒரு தடை வர ஆரம்பித்தாலும் ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம், அன்பினாலே நிறைந்து கர்த்தராகிய தேவன் பேரில் வச்சிருக்கக்கூடிய அன்பினாலே நிறைந்தவர்களாய் அவர்கள் ஒவ்வொரு விதமான மக்களையும் நேசித்து அந்த மக்களுக்காக உயிரையும் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்ததனுடைய மூல காரணம் என்ன தெரியுமா? அன்பினால் நிறைந்து செய்யக்கூடிய ஊழியம். இப்படி அன்பினால் செய்யப்படாத ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்க. அந்த ஊழியத்திற்கு போகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த ஊழியத்தை பாதியிலே நிறுத்தி வைத்து விட்டு நீங்கள் நாடு ஓடி வந்துடுவோம். ஏனென்றால் அன்பற்ற ஒரு ஊழியம். அன்பு நிறைந்த ஒரு ஊழியமாக இருக்கிறது உண்டானால் அந்த இடத்துல என்னுடைய ஜீவனே போக ஆரம்பித்தாலும் சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை என்னுடைய சகோதரனுக்கு நான் சொல்லாமல் நான் அந்த இடத்தை விட்டு வருகிறது எப்படி என்கின்ற அந்த ஒரு வைராக்கியம் எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்றால் அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த அன்பைத்தான் ஆண்டவராகிய தேவன் எல்லா மக்களுக்கும் மத்தியிலே வலியுறுத்தக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். சபைகள் இதைத்தான் ஜனங்களுக்கு முன்பதாக வலியுறுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அன்பினால் கிரியைகளை செய்ய நீங்களும் நானும் பழக வேண்டியது அவசியம். இப்படித்தான் நம்ம போதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு திருச்சபையினுடைய போதகர்களும் இதைத்தான் மக்களுக்கு மத்தியிலே வலியுறுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் கடமைக்காக எந்த விதமான ஒரு காரியத்தை செய்யாதீங்க, கர்த்தராகிய தேவன் பேரில் கொண்ட அன்பினால் கிரியைகளை செய்ய நீங்கள் பழக வேண்டியது அவசியம். இப்படித்தான் ஒவ்வொரு விதமான போதகமும் மெய்யாகவே சாரமுள்ளதாக காணப்பட வேண்டியது அவசியம். இன்னொரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தீத்துவுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு காரியத்தை சொல்கிறது. அன்பினால் கிரியைகளை செஞ்சோம், அன்பினால ஊழியத்தை செஞ்சோம், அன்பினால உதவிகளை செஞ்சோம், அநேக விதமான அதிகாரத்தோடு கூட நம்ம பிரசங்கம் பண்ணோம், முகதாட்சியம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே அறிவுறுத்த ஆரம்பித்தோம். இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். பிரயோஜனமற்ற காரியங்களை நாம் ஒழித்து மறைத்து விட்டு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய காரியங்களை பேசினோம். இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல விஷயம் என்ன அப்படின்னா, இதையும் மக்களுக்கு முன்னால் நீங்கள் சொல்லணும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விதமான கிரியைகளுக்கும் ஏற்ற பலன்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சந்திப்பின் நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. அதில் அவர் என்ன சொல்றார்? திரும்ப ஒரு வாசிக்கிறேன் பாருங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும்
நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரியைகளுக்கும் உரிய பலன் வரப்போகிறது என்பதை நீங்களும் நானும் எதிர்பார்த்து காத்திருக்கும்படி போதிக்கப்பட வேண்டியது அவசியம். எந்த காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் சபையில் ஒரு பிரச்சனையை உருவாக்குனா அதனுடைய பலன் உங்களுக்கு வரப்போகிறது என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி நீங்களும் நானும் சொல்லிக் கொடுக்கணும். நிறைய ஜனங்கள் என்ன காரியத்தை பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசி முடிச்சு போகிறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், அது வஞ்சகமாக இருக்கட்டும், வன்மமாக இருக்கட்டும், அது அநேக விதமான மக்களை கர்த்தராகிய தேவனோடு கூட இணைத்து கட்டக்கூடியதாய் காணப்படக்கூடியதாய் இருக்க ஆரம்பிக்கலாம். எதுவாய் இருக்க ஆரம்பித்தாலும் அதனுடைய பலனை ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னமாகுதலின் நாளிலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது அவசியம். நான் செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் மறவாமல் ஆண்டவரே அதற்குரிய பலனை தாரும் என்று சொல்லி எதிர்பார்க்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் போதிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ ஒரு போதகன் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கக்கூடிய நாளை பற்றியும் அவனுக்கு சொல்லணும். சந்திக்கக்கூடிய நாளில் என்ன விஷயம் உருவாக்கப்பட போகிறது என்பதை பற்றியும் அவன் மெய்யாகவே வலியுறுத்த வேண்டியது அவசியம். இந்த போதகன் நிறைய விதமான மக்கள் என்ன காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா கர்த்தராகிய தேவனுடைய வருகைகளை பற்றியும் அந்த வருகையின் நாளில் என்ன காரியம் உருவாக்கப்பட போகிறது என்பதை பற்றியோ நீங்களும் நானும் எதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதை பற்றியோ பல விஷயங்களை மறைத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கிரியைகளுடைய பலன் முழுமை அடைய வேண்டும் என்றால் ஒரு கிரியைகளுடைய ஒரு போர்ஷன் நிறைவாக்கப்படுகிறது மட்டும் போதாது. நாம் பல விதமான மக்களுக்கு நல்ல கிரியை செஞ்சிருக்கிறேன், ஆனால் அதனுடைய பலனாகி என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நல்ல கிரியைகள் அற்ற ஒரு நிலைகளோடு கூட நான் வாழ்க்கை வாழ்ந்து முடிய போகிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை எனக்கு முன்பதாக போதகன் வலியுறுத்த வேண்டும். நீ இவ்வளவு நாள் வரைக்கும் நீ நன்மையான காரியத்தை செஞ்ச பார்த்தியா, இனி வரக்கூடிய மறு உலகத்திலே அதனுடைய பலன்கள் ஒன்று கூட குறைவில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படும் என்கிறதை பற்றி வலியுறுத்தி பேச வேண்டியது அவசியம். வலியுறுத்தி நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது அவசியம். நிறைய பாடுகளை நீ இந்த உலகத்தில் பெறக்கூடியவனாய் விளங்கின மறு உலக வாழ்க்கையில இவைகளுக்குரிய அநேக விதமான நன்மைகளை கர்த்தராகிய தேவன் தடையில்லாமல் ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி எண்ணி கர்த்தராகிய தேவன் உனக்கு மெய்யாகவே தந்து விடுவார். இவைகளை நீங்களும் நானும் வலியுறுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த உலகத்தில் அநேக விதமான மக்களை கெட்டுப்போக பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடிய உனக்கும் அதற்குரிய பலனை ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கின்றார். அதனுடைய முடிவை நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் என்ன காரியத்தை விதைச்சியோ அதனுடைய பலனை மறு உலகத்திலே போய் அறுவடை செய்ய வேண்டியது அவசியம். இதை ஒவ்வொரு விதமான சபை போதகனும் திட்டமும் தீர்க்கமான விதத்திலே பேசி அந்த மக்களோடு கூட அறிவுகள் யாவற்றையும் உணர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று. நிறைய கருத்துக்களை மறைத்து ஒழித்து பேசக்கூடிய ஒரு மக்களாக அல்ல. முக்கியமான ஒரு காரியம் என்ன, மறு உலக வாழ்க்கைங்கிறது எல்லா மக்களுக்கும் உரியது. நீங்கள் இந்த உலகத்தில் என்ன காரியங்களை நீங்கள் விதைக்க துவங்கினீர்களோ அதற்குரிய பலனை மறு உலகத்தில் நீங்கள் அறுக்க போக ஆரம்பிக்கிறீங்க. அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை நீங்கள் விதைத்திருக்க தீமையான பலன்களை நீங்கள் மறு உலக வாழ்க்கையிலே பெற மாட்டீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தீமையான காரியங்களை விதைத்திருக்கிறது உண்டானால் நன்மையான பலன்களை மறு உலகத்தில் பெற மாட்டீங்க. இவைகளை அறிவுறுத்த வேண்டிய கடமை யாரை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்றால் ஒவ்வொரு சபை போதகனுக்கு உரிய ஒரு கடமை. அப்போ ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு போதகன் என்ன காரியத்தை அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னா மக்களுக்கு மறு உலக வாழ்க்கையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா மறு உலகத்தில் போயிட்டு எந்த விதமான மனிதன் இந்த பூமியில் அந்த காரியங்களை பற்றி பேசினதாக ஒன்று நமக்கு தெரியாது. பைபிளில் தான் பல விதமான விஷயங்கள் மறு உலக வாழ்க்கையை பற்றி நமக்கு முன்பதாக திட்டமும் தீர்க்கமாக எழுதப்பட்டதை பார்க்க முடியும். இவைகளை பற்றி ஆழமாய் அறியக்கூடிய போதகனாய் அவன் காணப்பட்டு மறு உலகத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விதமான காரியங்களும் மறு உலகத்தில் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நன்மைகளுக்கும் உரிய பலன்களை, நீங்கள் இந்த உலகத்திலே செய்த ஒவ்வொரு விதமான தீமைகளுக்கும் உரிய பலன்களை மறு உலகத்திலே நீங்கள் மெய்யாகவே பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் அதனுடைய பலன்களை வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடியவராய் இருக்க ஆரம்பிக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய முறைமைகள் தான் மறு உலக வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் நல்ல முறையில் அமைக்கப்பட முடியுமா, தீமையான காரியங்களை பெறக்கூடிய அளவிற்காய் உருவாக்கப்பட முடியுமா என்கிறதை தீர்மானிக்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பதை பற்றி வலியுறுத்தும்படி போதகங்கள் யாவற்றையும் பேச வேண்டியது அவசியம். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையான வார்த்தையை சொல்லணும் பாருங்கள். மறு உலகத்தை பற்றி நீங்கள் பேசணும்னு வச்சுங்களேன், அதாவது வரக்கூடிய மனுஷனுக்கு மறு உலக வாழ்க்கையை பற்றி தெரியாது. இந்த உலகத்தோடு கூட எல்லா விதமான காரியங்களும் நின்று போகும் என்கிறதை பற்றி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால தன்னுடைய மனம் போன போக்கின்படியே காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ ஒவ்வொரு சபை போதகனுடைய முக்கியமான கடமை என்ன அப்படின்னா மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அவைகள் அந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய எந்த விதமான காரியத்துக்குரிய பலன்கள் அந்த மறு உலகத்திலே உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த உலகத்தில் நன்மை செஞ்சு
செஞ்சிருந்தா அதனுடைய பலனாகிய நன்மை, தீமை செஞ்சிருந்தா அதற்குரிய தீமை ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரடையாய் காணப்படுகிறது உண்டானால் அதற்குரிய அநேக விதமான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இப்படி ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் வலியுறுத்தி போதிக்க ஆரம்பிச்சா தான் சபைகளிலே காணப்படக்கூடிய மக்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திலும் அறிவிலே நிறையக்கூடிய ஒரு மக்களுமாக ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக உருமாற்றத்தின் மூலமாக கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சும்மா வர்றாங்க, 2 வார்த்தையை நான் பேசுகிறேன், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஏதோ ஒரு சபையில் வந்து 2 ஆராதனைக்குரிய காரியங்களை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், 2 விஷயங்களை நான் சொல்கிறேன், 2 ஜெப குறிப்பை நான் பேசுகிறேன், ஏதோ வாய்க்கு வந்தபடி நான் பிரசங்கங்களை படுகிறேன். இது அல்ல சபை. சபை என்று சொன்னால் இத்தனை விதமான விஷயங்களை மக்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். இதுதான் திருச்சபை. அந்த சபை என்று அழைக்கப்படக்கூடியது ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் போதிக்கப்படக்கூடிய இடம் அல்லது அநேக விதமான டீச்சிங்குகள் யாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். மக்கள் அறிவு இல்லாமல் வந்திருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அறிவை உணர்த்தக்கூடிய ஸ்தலம் ஒவ்வொரு திருச்சபையினுடைய நிலையும். இந்த திருச்சபையில் காணப்படக்கூடிய ஒரு சபை போதகன் இத்தனை காரியங்களை அவன் அறிந்திருக்க ஆரம்பிச்சா தான் வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அறிவை அவர்களுக்கு முன்பதாக பேச முடியும் அவனால். அப்போ ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த சபையினுடைய போதகனுக்கு ஒரு அந்தரங்கமான ஆயத்தம் எவ்வளோ தூரம் மிகவும் முக்கியத்துவமாக காணப்பட ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இத்தனை ஆயத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தா தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சரியான விதத்தில் அவனால் பேச முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது என்பது சாதாரணமானதல்ல. கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒரு விஷயத்தை கூட்டினா கூட தேவனாகிய கர்த்தர் வாதைகளை கூட்டக்கூடிய ஒரு தேவனாக, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து போட ஆரம்பித்தால் கூட பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க நம்முடைய எல்லா விதமான பங்குகள் யாவற்றையும் எடுத்துப்படக்கூடிய ஒரு தேவனாக வசனத்தை அப்படித்தான் நம்ம வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி என்றால் எந்த காரியத்தையும் கூட்டியும் குறைத்தும் பேசாமல் சரியாய் அந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் சபைகள் செழித்து வளர ஆரம்பிக்கிறதை உங்கள் கண்களினாலும் என் கண்களினாலும் தடையில்லாமல் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை ஆண்டவராகிய தேவன் உங்கள் கைகளிலே தந்திருக்கிறது உண்டானால் சபையில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் உங்கள் திருச்சபை வரக்கூடிய எழுப்புதலின் காலத்திலே பங்கு பெறுகிறது மட்டுமல்ல, அவைகள் அறிவை உணர்ந்தவைகளாக, அவைகள் கர்த்தராகிய தேவனால் போதிக்கப்படக்கூடியவைகளாக, கர்த்தருக்கே சகல கனத்தையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய சபையாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் சபைகளை கர்த்தர் எதற்காக இந்த உலகத்திலே உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் உங்கள் சபையின் மூலமாய் இந்த உலகத்திலே நிறைவாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு விதமான வார்த்தைகளின் அடிப்படையில் பிரயோஜனமானவைகளை அறிந்து நாங்கள் போதிக்கவும், அதிகாரம் நிறைந்தவர்களாக நாங்கள் போதிக்கவும், முகதாட்சியம் இல்லாமல் போதிக்கக்கூடிய ஒரு மக்களாகவும், ஆவியானவரின் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நாடி நாங்கள் போதிக்கக்கூடிய ஒரு மக்களாகவும், அன்பாய் இருக்கும்படி மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்தக்கூடிய ஒரு போதனைகளை செய்யும் ஒரு மக்களாகவும், கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அறிவுறுத்தி அவைகளுக்குரிய ஆயத்தத்தை அடையக்கூடிய அளவிற்காக மக்களுக்கு அறிவை தரும் பிரசங்கங்களை சொல்லக்கூடிய ஒரு மக்களுமாக நாங்கள் விளங்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பித்து ஏதோ வந்தோம் ஏதோ வார்த்தையை பேசினோம் என்றல்ல, ஒவ்வொரு விதமான காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு நேராக ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி அவர்களை கர்த்தராகிய தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய பணி சபையினுடைய பணி என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பணிகளின் ஊடாக எங்கள் திருச்சபையும் வளரவும் பலுகவும் பெருகவும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக கர்த்தர் இந்த திருச்சபையை உருவாக்கினுடைய நோக்கத்தை நாங்கள் இந்த உலகத்திலே நிறைவாக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்டு நாங்கள் கர்த்தாவே இனி எங்கள் சபைகளை பற்றி அக்கறையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடாத அளவிற்காக சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், சபைகளிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களை நாங்கள் நிறைவாக்கவும் ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை நம்பி இத்தனை விதமான சபையினுடைய பொறுப்பு தந்திருக்கிறாரு. இந்த பொறுப்பிலே நீங்களும் நானும் சரியான விதத்தில் இயங்க ஆரம்பித்தா மட்டும்தான் தேவனுடைய திட்டம் நம்முடைய திருச்சபையின் மூலம் உருவாக்கப்படுகிறதையும், இந்த சபையை கர்த்தராகிய தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே வைத்தார் என்கிறதையும் எல்லா ஜனங்களும் அறியவும் இந்த திருச்சபை ஒரு சாட்சியின் சபையாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களை, போதகரின் கடமையை பற்றி விளக்கமாய் அறிந்து கொண்டோம் அல்லவா? முதலாவது, போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து அதன்படி செய்து இருதயத்தை பக்குவப்படுத்தின பின்பே தேசத்தை போதகத்தால் நிரப்புவது கர்த்தருடைய சித்தம். இப்படிப்பட்ட போதகர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.